அன்பான என் அன்பு சகோதர சகோதரிகளே, உங்களை சந்திப்பதிலே நான் கிறிஸ்துவுக்குள்ளாய் மகிழ்ச்சி அடைகிறேன். உங்கள் யாவரையும் ஆண்டவராகிய இயேசுவின் நாமத்தில் அன்போடு கூட நான் வாழ்த்தி வரவேற்கிறேன். பிரியமான சகோதர சகோதரிகளே, ஆண்டவர் எழுப்புதலின் காலத்திலே நம்மை கொண்டு வந்திருக்கிறார். எழுப்புதலின் காலத்தில் நாம் எப்படி செயல்பட வேண்டும், எழுப்புதல் காலத்தில் ஆண்டவர் நம்மை எப்படி செயல்படுத்த வைக்கிறார், நம்மையும் நம்முடைய சபையும் நம்மை சார்ந்திருக்கிறவர்களையும் ஆண்டவர் எப்படி பயன்படுத்துகிறார் என்பதை நாம் புரிந்து கொண்டால்தான் இந்த கடைசி கால எழுப்புதலிலே ஆண்டவருடைய நாமத்தை நாம் மையப்படுத்துவதற்கு ஏதுவாக அந்த அபிஷேகத்தை பெற்றுக்கொண்டவர்களாக இந்த உலகத்தில் நாம் சாட்சியாக இருக்க முடியும். வேதாகமத்தில் 1ஆம் நூற்றாண்டில் அப்போஸ்தலர்கள் மேலே ஆவியானவர் பலமாய் இறங்கினார். அதற்கு முன்பதாக அவருடைய வாழ்க்கையில் அநேக தோல்விகள், அநேக விதமான பிரச்சனைகளை அவர்கள் மேற்கொள்ள வேண்டியது இருந்தது, சந்திக்க வேண்டியது இருந்தது. ஆனால் அப்போஸ்தலர் 2ஆம் அதிகாரத்தில் 3-4 வசனங்களை நாம் வாசித்து பார்க்கும் பொழுது அவர்கள் மேலே ஒரு அபிஷேகம் வந்து இறங்குகிறதை இந்த வேத பகுதி சொல்லுகிறது. பாருங்க, ஒரு அக்கினி வந்து இறங்குகிறது. வாசிக்கலாம். அல்லாமலும் அக்கினிமயமான நாவுகள் போல, அக்கினிமயமான நாவுகள் போல பிரிந்திருக்கும் நாவுகள் அவர்களுக்கு காணப்பட்டு அவர்கள் ஒவ்வொருவர் மேலும் வந்து அமர்ந்தது. அவர்கள் ஒவ்வொருவர் மேலும், ஈச் அண்ட் எவரிபடி, ஒவ்வொருவர் மேலும் வந்து அமர்ந்தது. அவர்கள் எல்லாரும் பரிசுத்த ஆவியினாலே நிரப்பப்பட்டு ஆவியானவர் தங்களுக்கு தந்தருளின வரத்தின்படியே வெவ்வேறு பாஷைகளிலே பேசத் தொடங்கினார்கள். பாருங்க, 1ஆம் எழுப்புதலில் 1ஆம் நூற்றாண்டில் அப்போஸ்தலர் காலத்தில் உண்டான எழுப்புதலுக்கு ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து அவர் மரித்து பரமேறினதுக்கு பின்பதாக பரிசுத்த ஆவியானவரால் தம்முடைய ஊழியக்காரர்களை, அப்போஸ்தலர்களை கர்த்தர் நிரப்பினார். ஒரு அக்கினி ஆண்டவர் போட்டார். அந்த அக்கினி தான் ஒரு பெரிய எழுப்புதலை நமக்கு கொண்டு வந்தது. அந்த அக்கினி எழுப்புதல் தான் இந்த வேதாகமத்தில் பல ரகசியங்களை அறிந்து கொள்ளும்படியாய் கர்த்தர் தம்முடைய ஊழியக்காரர்களை, அப்போஸ்தலர்களை ஆண்டவர் பயன்படுத்தினார். அதே விதமாகத்தான் இயேசு கிறிஸ்துடைய 2வது வருகைக்கு முன்பதாக இயேசு சீக்கிரமாய் வரப்போகிறார் என்று சொல்லுகிற சம்பவங்கள், செய்திகள் எல்லாவற்றையும் நாம் கேட்டிருக்கிறோம். அதற்கு முன்பதாக திரளான மக்கள் ரட்சிக்கப்பட வேண்டும், திரளான மக்கள் மத்தியிலே ஆவியானவர் கிரியை நடப்பித்து அவர்களை தம் பக்கமாக இழுத்து கொள்ள வேண்டும் என்பதற்காக ஒரு விசேஷித்த அக்கினியை கர்த்தர் இந்த கடைசி நாட்களில் நம் மீதும் அநேக விசுவாசிகள் மேலும் கர்த்தர் பொழிந்தருளி கொண்டிருக்கிறார், நிரப்பிக் கொண்டிருக்கிறார். அந்த அக்கினி போடப்பட்ட பொழுது, இந்த அபிஷேகம் இறங்கின பொழுது என்ன நடந்தது என்று நீங்கள் வேதத்தில் வாசித்து பார்க்கும் பொழுது, முதலாவதாக அப்போஸ்தலர் நடவடிக்கை புஸ்தகம் 2ஆம் அதிகாரம் 41ஆம் வசனத்திலும் 47வது வசனத்தை நாம் வாசிக்கும் பொழுது, பேதுரு கடுமையான ஒரு பிரசங்கம் பண்ணி கொண்டிருக்கிறார். அதற்கு முன்பதாக இயேசுவை சிலுவையில் அடித்தது நீங்கள் தான், யூதர்களுக்கு பிரசங்கம் பண்ணுறார். இயேசுவை கொலை செய்வதற்கு காரணமாக இருந்தவர்கள் நீங்கள் தான், ஆனால் அவர் 3ஆவது நாள் உயிர்த்தெழுந்து விட்டார் என்று சொல்லுகிற நல்ல செய்தியை அவர்களுக்கு அவர் பிரசங்கித்து கொண்டிருக்கிறார். முரட்டு குணம் புடைத்தவர்கள் தாங்கள்தான் என்று சொல்லுகிற அந்த விதமான தலகர்வம் பிடித்தவர்கள் சொல்லலாம். அப்படிப்பட்டவர்கள் தான் யூதர்கள்.
அந்த யூதர்கள் நடுவில் அவர் அவ்வளவு கடுமையாய் பிரசங்கம் பண்ணுகிறார். ஒரு காலத்தில் அவர்களை கண்டு பயந்தார், ஒரு காலத்தில் அவர்களை கண்டு ஓடி மறைந்தார். ஆனால் இந்த அக்னி போட்ட உடனே, இந்த அக்னியின் அபிஷேகத்தை அவர் பெற்றுக்கொண்ட உடனே நடக்கிற சம்பவம், அவர் கடுமையான பிரசங்கம், தெளிவான பிரசங்கம், ஆணித்தரமான பிரசங்கம் அவர் பண்ணி கொண்டே இருக்கும் பொழுது பாருங்கள், அவங்களுடைய இருதயத்தில் குத்தப்பட்டு நாங்கள் என்ன செய்ய வேண்டும் என்று சொல்லி அங்கே இருக்கிற விசுவாசிகள் எல்லாம் கேட்க ஆரம்பித்தார்கள். அப்போ அவர் சொல்கிறார், நீங்கள் மனம் திரும்பி ஞான ஸ்நானம் எடுத்துக்கொள்ளுங்க, நீங்கள் ரட்சிக்கப்படுவீங்க என்று சொல்லுகிற செய்தியை அவர்களுக்கு நடுவிலே சொல்லுகிறார். அப்படி சொல்லப்படும் பொழுது என்ன ஆகிறது, அந்த தினத்தில் 3000 பேர், வாசிக்கலாம், அவனுடைய வார்த்தையை சந்தோஷமாய் ஏற்றுக்கொண்டவர்கள், அவருடைய வார்த்தையை சந்தோஷமாய் ஏற்றுக்கொண்டவர்கள் ஞானஸ்நானம் பெற்றார்கள். ஞானஸ்நானம் பெற்றார்கள். அன்றைய தினம் ஏறக்குறைய 3000 பேர் சேர்த்து கொள்ளப்பட்டார்கள். 3000 பேர் சேர்த்து கொள்ளப்பட்டார்கள். என அன்பானவர்களே, பாருங்க, 120 பேர் தான் மேல் மாடியிலே கூடி ஜெபித்தார்கள். அவங்க மேலே தான் அந்த அக்னி விழுந்தது. இப்போ என்ன ஆகுது, இந்த அக்னி பரவ ஆரம்பிக்கும் பொழுது, பேதுரு பேசிக்கொண்டிருக்கும் பொழுதே ஒரு பெரிய எழுப்புதல் உண்டாகிறது. ஜனங்க நடுவில் ஒரு மனம் திரும்புதல் உண்டாகிறது. விசுவாசிகளுடைய பெருக்கம் உண்டானது. எனக்கு அன்பானவர்களே, கடைசி கால எழுப்புதலில் யாரெல்லாம் தேவனுடைய வார்த்தை கேட்கிறார்களோ, யாரெல்லாம் சுவிசேஷத்தை கேட்கிறார்களோ, எப்படியெல்லாம் முரட்டாட்டம் பண்ணார்களோ, எப்படியெல்லாம் கடுமையாய் நடந்து கொண்டார்களோ, இயேசு வேண்டாம் என்று சொன்னார்களோ, அவங்களெல்லாம் ரட்சிக்கப்படுறாங்க, அவங்கெல்லாம் சபையில் சேர்க்கப்படுகிறார்கள். எனக்கு அன்பானவர்களே, இந்த எழுப்புதல் அக்னி இந்த காலத்தில் கர்த்தர் ஏன் நமக்கு போடுறாரு அப்படின்னு சொன்னால், விசுவாசிகளை பெருக செய்வதற்காக, விசுவாசிகளின் கூட்டத்தை கர்த்தர் பெருக்கி கொடுப்பதற்காக அந்த அக்னியை கர்த்தர் போடுகிறார். 3000 பேர் அங்கே ரட்சிக்கப்பட்டாங்க. 3000 பேர் அங்கே ஞானஸ்நானம் எடுத்தாங்க, சபைக்கு வந்துட்டாங்க. அப்புறம் பாருங்க, அங்கே யோவானும் பேதுருவும் ஒரு சபைக்கு போகிறாங்க. அங்கே பார்த்தீங்கன்னாக்கா பிறவியிலேருந்து சப்பானியா ஒருத்தனை கொண்டு வந்து வச்சு, அவனை வச்சு அங்கே தர்மம் எடுத்து கொண்டிருக்கிறாங்க, பிச்சை எடுத்து கொண்டிருக்கிறாங்க. அந்த இடத்துல அவங்க போய் நிற்கும் பொழுது அந்த மனுஷன் ஏதாயிலும் அவர் கொடுப்பாங்க அப்படின்னு சொல்லி பேதுருவையும் யோவானையும் பார்க்குறாரு. அப்போ பேதுரு சொல்கிறாரு, எங்கிட்ட பொண்ணு வெள்ளி கிடையாது, இயேசுவின் நாமத்தினாலே எழுந்து நட அப்படின்னு சொல்லிட்டார். கையை பிடிச்சி தூக்கி விட்டார், அவ்வளவுதான். பிறந்ததிலிருந்து சப்பானியாக கிடக்கிறவன் குதித்து எழுந்து நடந்தான் என்பதாக வேதம் சொல்லுகிறது. அதை பார்த்தாங்க. அவங்களுக்கு என்ன பண்ணுறதுன்னு புரியல. அங்கே இருக்கிற ஜனங்கள்லாம், இவன் பிச்சை எடுத்துட்டு இருந்தானே, டெய்லி இவனை பார்த்துட்டு இருந்தோமே, இப்போ இவன் நடக்கிறானே, பலத்த அற்புதங்கள் நடக்குதே அப்படின்னு சொல்லிட்டு எல்லாரும் ஆச்சரியப்படுறாங்க. அதனால் பாருங்கள், பொறாமைப்பட்டு அவங்கள கூப்பிட்டு மிரட்டுறாங்க, இயேசுவை நாமத்தை சொல்லக்கூடாதுன்னு சொல்கிறாங்க. ஆனால் என்ன நடக்கிறது பாருங்க, நீங்கள் வாசித்து பார்த்தீங்கன்னாக்கா அப்போஸ்தலர் நடபடிக்கை புஸ்தகம் 4ஆம் அதிகாரம் 4ஆம் வசனத்தில் வாசிங்கன்னா அதனோட தொடர்ச்சியாக இதை பார்த்தவங்க, வசனத்தை கேட்டவர்களில் அநேகர் விசுவாசித்தார்கள். அவர்கள் தொகை ஏறக்குறைய 5000 இருந்தது. ஏறக்குறைய 5000 இருந்தது. அங்க பார்த்தோம், பேதுரு பேசிட்டு இருக்கும் பொழுது 3000 பேர் மனம் திரும்பிட்டாங்க, ஞானஸ்நானம் எடுத்துக்கிட்டாங்க. இங்க பார்க்கிறோம் 5000 பேர், ஏறக்குறைய 5000 பேர் ரட்சிக்கப்பட்டுட்டாங்க. விசுவாசிகள் பெருக்கம். இப்போ பாருங்க, நீங்கள் கணக்கு பண்ணி பார்த்தீங்கன்னா அங்கே ஒரு 120 பேர், இங்கே பார்த்தீங்கன்னா 3000, இங்கே ஒரு 5000, ஆக மொத்தத்தில் ஒரு 10,000 பேர் சபை பெருகிடுச்சு. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. விசுவாசியோட பெருக்கம் உண்டாக இந்த அபிஷேகம் பெற்றுக்கிட்டீங்கன்னாக்கா, அதுக்கு தான் கர்த்தர் இந்த அபிஷேகத்தை கொடுக்கிறார். நீங்கள் பேசும் பொழுதே ஜனங்கள் மனம் திரும்ப ஆரம்பிச்சிருவாங்க. இங்கே பாருங்கள், அற்புதத்தை பார்த்த உடனே
ஜனங்க மனம் திரும்ப ஆரம்பிச்சிட்டாங்க. இந்த அற்புதத்தை பார்க்குறாங்க, சப்பானி நடக்கிறத பார்க்குறாங்க, ஜனங்க மனம் திரும்ப ஆரம்பிச்சிட்டாங்க. மனம் திரும்ப ஆரம்பித்த உடனே எல்லாம் ரட்சிக்கப்படுறாங்க. 5000 பேர் ரட்சிக்கப்பட்டாங்களாம். பாருங்க எனக்கு அன்பானவர்களே, இந்த அபிஷேகம் எதுக்கு கர்த்தர் கொடுக்கிறாரு? எதுக்கு இந்த அக்னியை கர்த்தர் மேலே போடுறாரு அப்படின்னு சொன்னாக்கா, நம் மூலமாய் அநேக விசுவாசிகளை கர்த்தர் தம் பக்கமாய் திருப்பிக் கொள்வதற்காக. இந்த அக்னி என்ன பரவ செய்கிறது? விசுவாசிகளை பரவ செய்கிறது. ஹல்லேலூயா. இந்த கடைசி காலத்தில் கர்த்தர் அப்படிதான் செய்ய போகிறார். ஏராளமான மக்கள் ரட்சிக்கப்பட போறாங்க, திரளான மக்கள் ரட்சிக்கப்பட போறாங்க, ஏராளமானவர்கள் ஆண்டவர் பக்கமாய் திரும்ப போறாங்க. நீங்க அப்போஸ்தலர் நடவடிக்கை புத்தகம் 5ஆம் அதிகாரம் 14ஆம் வசனத்தில் வாசிங்கனாக்கா அங்க கணக்கே கிடையாது. இங்க பார்த்தீங்கன்னாக்கா 3000 பேர், அங்க பார்த்தாக்கா 4000 பேர், அங்க 120 பேர் தான் இருந்தாங்க. இப்ப பாருங்க வேதம் சொல்லுகிறது பாருங்க, திரளான புருஷர்களும், திரளான கணக்கே கிடையாது, எண்ணிக்கையே இல்லை, திரளான புருஷர்களும் ஸ்திரீகளும் விசுவாசம் உள்ளவர்களாகி கர்த்தரிடமாக அதிகமாய் சேர்க்கப்பட்டார்கள். அல்லேலூயா. அதிகமாய் சேர்க்கப்பட்டார்கள். அதுதான் எழுப்புதல். திரளானவங்க, பெண்கள் சரி ஆண்களும் சரி, அதிகமாக விசுவாசிகளாக மாறினாங்க. எப்படிங்க அது முடிஞ்சிச்சு? எப்படி அது நடந்தது? 1ஆம் நூற்றாண்டில் கர்த்தர் அப்போஸ்தலர்கள் மேலே போட்ட அக்கினி. ஹல்லேலூயா. அதுக்கு தான் அந்த அபிஷேகம் தேவை. இந்த அக்கினி நம்ம மேலே விழும் பொழுது கர்த்தர் நம்மை பயன்படுத்த ஆரம்பிச்சிருவார். நம்ம பேசும் பொழுது பலத்த அற்புதங்கள் நடக்கும். சுவிசேஷம் சொல்லும் பொழுது ஜனங்கள் மனம் திரும்புவாங்க. விசுவாசிகள் அநேக ஜனங்கள் மனம் திரும்பி ரட்சிக்கப்பட்டுருவாங்க. பாருங்க, விசுவாசிகளுடைய பெருக்கம் உண்டாயிற்று, ஒரு பெரிய மாற்றம். பிரியமானவர்களே, நமக்கும் கர்த்தர் இந்த அபிஷேகத்தை கொடுக்க விரும்புகிறார். இன்னைக்கு எவ்வளோ ஏராளமான கூட்டத்தை நாம் பார்க்கிறோம். இந்திய தேசத்தில் ஏராளமான மக்கள் உண்டு, இயேசுவை அறியாதவர்கள், ரட்சிக்கப்படாதவங்க ஏராளமானவர்கள் உண்டு. அவங்க எல்லாரும் மனம் திரும்ப வேண்டும் என்பதுதான் தேவனுடைய சித்தமாய் இருக்கிறது. அவங்க எல்லாரும் ரட்சிக்கப்பட வேண்டும் என்பதுதான் ஆண்டவராக இயேசு கிறிஸ்துடைய விருப்பமாய் இருக்கிறது. அந்த விருப்பத்தை நிறைவேற்றாம இயேசு வரமாட்டார். அந்த விருப்பம் நிறைவேறக்கூடிய கடைசி காலகட்டத்தில் நாம் வந்திருக்கிறோம். அப்ப எப்ப நிறைவேற போகிறது? வெகு சீக்கிரத்தில் நம்மை கொண்டுதான் கர்த்தர் விசுவாசிகளை பெருக செய்ய போகிறார். அதுக்கு தான் இந்த எழுப்புதல், அதுக்கு தான் இந்த எழுப்புதலின் அக்கினியை கர்த்தர் போடுகிறார். அதுக்கு தான் அபிஷேகம். ஹல்லேலூயா. ஒரு பெரிய பெருக்கம் உண்டாயிடுச்சு. இப்போ விசுவாசிகள் பெருகிட்டாங்க. அடுத்து என்ன பெருகிச்சு பார்த்தீங்கன்னாக்கா, சபை பெருகினது. சபை பெருகிடுச்சுங்க. நீங்கள் வாசி பார்க்கலாம். அப்போஸ்தலர் நடவடிக்கை புத்தகம் 9ஆம் அதிகாரம் 31ஆம் வசனத்தை வாசிக்கலாம். அப்பொழுது யூதேயா கலிலேயா சமாரியா நாடுகளில் எங்கும் சபைகள் சமாதானம் பெற்று பக்தி விருத்தி அடைந்து கர்த்தருக்கு பயப்படுகிற பயத்தோடும் பரிசுத்த ஆவியின் ஆறுதலோடும் நடந்து பெருகின சபைகள். பாருங்க, அந்த தேசங்கள்ல கலிலேயாவில், சமாரியாவில் பார்த்தீங்கன்னு சொன்னாக்கா, யூதேயாவில் இங்கெல்லாம் பார்த்தீங்கன்னா சபைகள் பெருகிடுச்சுங்க. இப்போ எருசலேம் தேவாலயம் மட்டும்தான் அந்த நாளில் இருந்தது. 120 பேர் கூடி ஜெபிக்கும் பொழுது எருசலேம் தேவாலயம் மட்டும்தான் இருந்தது. இப்போ பாருங்க, அந்த தேசங்கள் எல்லாம் சபைகள் பெருகிடுச்சு. அதுக்கு தான் அந்த அபிஷேகம். ஹல்லேலூயா. விசுவாசிங்க பெருகிட்டாக்கா எங்க போவாங்க? சபைக்கு தானே போனோம்.
சபை இருந்தால் தானே சபைக்கு போக முடியும். இப்போ பாருங்க, ஆவியானவர் எப்படி கிரியை செய்கிறார். விசுவாசிகளை பெருக செய்தார் முதல்ல. இப்போ என்ன நடக்குதுனாக்கா, சபைகளை பெருக செய்துட்டார். சபையில் ஜனங்களை கூட்டிட்டு வந்துட்டார், விசுவாசிகளை கூட்டிட்டு வந்துட்டார். சபை பெருகிடுச்சான், சமாதானத்தோடு இருந்தது, ஆறுதலோடு இருந்தது. ஆவியானவர் நடத்தினார். சபைகளில் பலத்த அற்புதங்கள் அடையாளங்கள் நடந்தது. சபைகள் பெருகினது. அதுக்கு தான் அந்த அபிஷேகம். ஹல்லேலூயா. இன்னைக்கு ஊழியக்காரங்க சண்டை போட்டுக்கிறாங்க. ஏன் சபை, உன் சபை, ஏன் விசுவாசி, உன் விசுவாசி, நீ அங்கே போகக்கூடாது, நீ அங்கே வரக்கூடாது, நீ அதை செய்யக்கூடாது, இதை செய்யக்கூடாது, அப்படியெல்லாம் சண்டை போடுறாங்கல்ல. நிறைய கேட்டிருக்கிறோம், நீங்கள் கூட பாதிக்கப்பட்டிருக்கலாம். பாருங்க, இந்த எழுப்புதல் வந்துருச்சுனாக்கா அவங்க சபையில் ஆள் உட்கார்றதுக்கு இடம் இல்லாமல் நீ எங்கன்னா போய்க்கன்னு விட்டுருவாங்க. ஹல்லேலூயா. சபை பெருகிடும். நீ எப்படின்னா போய் எங்கன்னா சத்தியத்தை கேள் அப்படி சொல்லி விட்டுருவாங்க. பாருங்க, அந்த போட்டி பொறாமெல்லாம் இருக்காது. இங்கே நான் யூதேயாவில் எங்கன்னா இருந்துச்சா, சமாரியாவில் எங்கன்னா இருந்துச்சா, கலிலேயாவில் எங்கன்னா இருந்துச்சா, அங்கே பாருங்க சமாதானத்தோடு சபைகள் இருந்ததா, ஆறுதலோடு சபைகள் இருந்ததா, சபைகளை பெருக்கம் உண்டாயிற்று. ஹல்லேலூயா. அதுக்கு தான் அந்த அபிஷேகம். இந்த அக்கினி விழும்பொழுது என்ன நடக்கும்? சபை பெருகும். ஹல்லேலூயா. சபை திரளாய் பெருக ஆரம்பிச்சிடும். நீங்கள் இன்னும் வேதத்தில் வாசித்து பார்த்தீங்கன்னாக்கா, எருசலேமில் பாருங்க, அப்போஸ்தலர் நடவடிக்கை புத்தகம் 16ஆம் அதிகாரம் 5ஆம் வசனத்தை வாசிக்கலாம். இந்த வசனம் இப்படியே சொல்லுகிறது பாருங்க, வாசிக்க கேட்கலாம். அதனாலே சபைகள் விசுவாசத்தில் ஸ்திரப்பட்டு நாளுக்கு நாள் பெருகின. ஹல்லேலூயா. இப்ப பாருங்க, ஸ்ட்ராங் ஆயிடுச்சு விசுவாசத்துல, உறுதியா இருக்க ஆரம்பிச்சிட்டாங்க விசுவாசத்துல. எருசலேம்ல அது உறுதியான உடனே சபை என்ன அடிச்சா, நாளுக்கு நாள் பெருகின. ஒரு பக்கத்தில் உபத்திரம், ஒரு பக்கத்தில் அடி உத, ஒரு பக்கத்தில் நெருக்கம், ஒரு பக்கத்தில் போராட்டம். ஆனால் இங்கே என்ன நடக்குது? சபை பெருகினது. அதுதான் ஆவியானுடைய கிரியை. அதுக்கு தான் அந்த அக்கினி, அதுக்கு தான் அந்த அபிஷேகம். எனக்கு அன்பான அன்பு சகோதரனே, சகோதரியே, நீங்கள் இந்த அபிஷேகத்தை பெற்றுக்கிட்டீங்கன்னாக்கா உங்கள் சபை பெருகும். உங்கள் சபையில் ஆட்களை கர்த்தர் கொண்டு வந்து சேர்த்துருவார். உங்கள் சபை வளர ஆரம்பிச்சிடும். ஒரு பெரிய ஃப்ளரிஷ் உண்டாயிடும், ஒரு பெரிய பெருக்கம் உண்டாயிடும். அதுக்கு தான் ஆண்டவர் அந்த அக்கினியை போட்டார். அதுதான் கர்த்தருடைய விருப்பம். பூமியின் மேல் அக்கினியை போட வந்தேன், அது இப்பொழுதே பற்றி எறிய வேண்டும் என்று விரும்புகிறேன். அந்த அக்கினியை கர்த்தர் அதுக்கு தான் போடுறாரு. இப்போ அந்த அபிஷேகம் நமக்கு தேவையில்லை. ஆண்டவரே, என் சபையை நிரப்புங்க, என் சபையில் ஆத்துமாக்களை கொடுங்க, அப்படியெல்லாம் ஜெபம் பண்ணுறேன்ல. கட்டாயம் ஜெபம் பண்ணணும். அட் த சேம் டைம் இந்த அபிஷேகத்தை பெற்றுக்கொண்டீங்கன்னாக்கா உங்கள் சபையில் திரளான மக்கள் வருவாங்க, உங்களுடைய சபை பெருகும். ஹல்லேலூயா. சபையில் போட்டி பொறாமை இருக்காது, சபையில் பிரச்சனைகள் வராது, சபையில் குழப்பங்கள் வராது, சபை சமாதானமாக இருக்கும். நாளுக்கு நாள் சபை பெருகும். அதுக்கு தான் இந்த எழுப்புதலை கர்த்தர் கொடுக்கிறார். அதுக்கு தான் இந்த எழுப்புதல் அக்கினி. ஹல்லேலூயா. உங்கள் சபை ரொம்ப நல்ல, உங்கள் சபை ஆசீர்வாதமாக இருக்கணும் இல்லை, உங்கள் சபை விரிவாகணும் இல்லை, உங்கள் சபை எஸ்டாப்ளிஷ் ஆகணும் இல்லை, உங்கள் சபை பெருகணும் இல்லை. ஹல்லேலூயா. அப்போ இந்த அபிஷேகத்தை கட்டாயம் பெற்றுக்கொள்ளணும். இந்த அக்னியை கட்டாயம் கடைசி நாட்களில் கர்த்தர் போடுகிறார். ஹல்லேலூயா. பாருங்கள், இந்த கடைசி காலத்தில் நிறைய சபைகள்லாம் உருவாயிடுச்சுல, நிறைய ஊழியக்காரங்க உருவாயிட்டாங்க. நமக்கு தெரியும், ஏராளமான சபைகள்லாம் பெருகிடுச்சுல. எப்படிங்க பெருகுச்சு? இவ்வளோ நாள் இல்லாமல் எப்படிங்க? சென்னையில் போனீங்கன்னாக்கா மூலை முடுக்கெல்லாம் சபைகள் இருக்குது, தெருவுக்கு தெருக்கு சபை இருக்குது. இப்படி திரும்பினா சபை, அப்படி திரும்பினா சபை. பாருங்கள், திண்டிவனத்தில் நிறைய சபைகள் வந்துடுச்சு, நம்முடைய மாவட்டத்தில் நிறைய சபைகள் வந்துடுச்சு. அநேக இடங்களில் சபை பெருகி கொண்டே இருக்கிறது. என்ன காரணம்? இந்த அபிஷேகத்தின் வல்லமை, கடைசி கால எழுப்புதல். ஹல்லேலூயா.
கடைசி கால எழுப்புதல் உருவாக ஆரம்பித்து விட்டது, உண்டாக ஆரம்பித்து விட்டது. அதனால தான் பாருங்க, சபைகள் போட்டியோ பொறாமையோ ஏதோ ஒரு காலகட்டத்தில் பெருகி கொண்டே இருக்கிறது. ஹல்லேலூயா. இன்னும் பெருகுவதற்கு நமக்கு இந்த அபிஷேகம் தேவை. ஹல்லேலூயா. இந்த அபிஷேகத்தை கர்த்தர் அதுக்கு தான் போடுறார், சபைகளை பெருக செய்வதற்காக. ஹல்லேலூயா. மூன்றாவது ஒரு காரியத்தை நான் சொல்ல விரும்புகிறேன். வாசிக்கலாம். அப்போஸ்தலர் நடபடிக்கை புஸ்தகம் 6ஆம் அதிகாரம் 7ஆம் வசனத்தை வாசிக்கலாம். இங்க என்ன பெருகிச்சா? தேவ வசனம் விருத்தி அடைந்தது. தேவ வசனம் விருத்தி அடைந்தது. சீஷருடைய தொகை எருசலேமில் மிகவும் பெருகிற்று. எருசலேமில் மிகவும் பெருகிற்று. ஆசாரியர்கள் அநேகரும் விசுவாசத்துக்கு கீழ்ப்படிந்தார்கள். இப்ப என்ன பெருகிச்சா? தேவனுடைய வசனம் பெருகிடுச்சு. ஹல்லேலூயா. பாருங்க, ஆண்டவர் முதல்ல என்ன செஞ்சாரு? விசுவாசிகளை பெருக செய்தார். ரெண்டாவது, சபைகளை பெருக செய்தார். சபை வெறுமனே இருக்கக்கூடாதுல்ல, சபையில வசனத்தை விருத்தி அடைய செய்தார். சபையை ஆண்டவர் விருத்தி அடைய செய்தது போல வசனங்கள் தாராளமாய் பிரசங்கிக்கும்படியாய், வசனங்கள் ஆழமான சத்தியங்களை அறிந்து கொள்ளும்படியாய், விளக்கங்களை புரிந்து கொள்ளும்படியாய், ரகசியங்களை தெரிந்து கொள்ளும்படியாய் ஆவியானவர் அபிஷேகத்தை போட்டாரு. வசனம் விருத்தி அடைந்தது. ஹல்லேலூயா. வசனம் பெருகினது. அதுக்கு தான் இந்த அபிஷேகம் வேணும். 8 சுரக்கா கூட்டுக்கு உதவாதுன்னு சொல்லுவாங்க. ஆவியானவர் நடத்தினாக்க வசனங்கள் வரும். ஹல்லேலூயா. சும்மா சொந்த கதை சோக கதைலாம் இனிமேல் செல்லாது சபையில். பாருங்க, கதை அடிச்சுட்டு 2 கதையை சொல்லிட்டு ஒரு வசனத்தை சொல்லிட்டு முடிச்சுட்டு போகிற காலகட்டம்லாம் இப்போ இல்லை. விசுவாசிகள் பெருகின உடனே, சபை வளர்ந்த உடனே சத்தியத்தை சத்தியமாய் அறிந்து கொள்வார்கள். சத்தியம்தான் தேவனுடைய வசனம். ஹல்லேலூயா. அப்போ பாருங்க, தேவனுடைய வசனத்தை ஆண்டவர் பெருக செய்கிறார் இந்த அபிஷேகத்தை கொண்டு. அவங்களாம் படிப்பறிவு இல்லாதவங்க தான். பேதுரு எந்த காலேஜிலும் போய் படிக்கல, எந்த யூனிவர்சிட்டியிலும் போய் படிக்கல, எந்த பைபிள் காலேஜும் படிக்கல. ஆனால் வசனங்களை போதித்தார்கள். ஹல்லேலூயா. வசனங்களை அவர்கள் விளக்கி காண்பித்தார்கள். அது எங்கேருந்து வந்துச்சுங்க அந்த ஞானம்? அதுதான் பரிசுத்த ஆவியானுடைய ஞானம். அதுக்கு தான் அந்த அக்கினி. வசனங்கள் பெருக செய்வார். கடைசி காலத்தில் கர்த்தர் இந்த அபிஷேகத்தை பெற்றுக்கொண்டவங்க மூலமெல்லாம் வசனங்கள் வெளியே வரும். வசனங்களை ஆண்டவர் பெருக செய்வார். நீங்கள் வாசிக்கலாம். பாருங்க, அப்போஸ்தலர் நடபடிக்கை புஸ்தகத்தில் 14ஆம் அதிகாரத்தில், மன்னிக்கணும், அப்போஸ்தலர் 12ஆம் அதிகாரத்தில் 24ஆம் வசனத்தில் இந்த ஏரோது ராஜா பார்த்தீங்கன்னாக்கா ரொம்ப கூக்குரல் இட்டு தேவனுடைய சமூகத்தில் உட்கார்ந்து அவர் பிரசங்கம் பண்ணுறார். ஜனங்கள்லாம் இது கர்த்தருடைய சத்தம் அப்படி சொல்கிறாங்க. அப்படி சொல்லும் பொழுது கர்த்தருக்கு மகிமை கொண்டு வராமல் தனக்கு அவன் தன்னை உயர்த்தி கொண்டதுனால கர்த்தருடைய தூதன் இறங்கி வந்தான். அவனை ஒரே அடி அடித்தான். அவன் அங்கேயே விழுந்து செத்து போயிட்டான். புழுப்புழுத்து செத்தான் என்பதாக வேதம் சொல்லுகிறது. இதை பார்த்தாங்க. இதை பார்த்தவங்க என்ன பண்ணாங்களாம்? வாசிக்கலாம். தேவ வசனம் வளர்ந்து பெருகிற்று. ஆமா, தேவ வசனம் வளர்ந்து பெருகிற்று. ஹல்லேலூயா. பிரியமானவர்களே, பாருங்க, இந்த வேதம் சொல்லுகிறது பாருங்க, இந்த ஏரோது வசனம் பெருகாதபடி தடையா இருந்தான். அவனுக்கு அவன் மகிமையை கொண்டு வந்துகிட்டான். அவனுக்கு அவன் புகழை கொண்டு வந்துகிட்டான். அவன் பேசத்து ஜனங்களுக்கு பெரிய கம்பீரமான சத்தமாக இருந்தது. அவன் சொல்றது தான் வேத வாக்கா இருந்தது. கர்த்தர் அவனை அப்புறப்படுத்தினாரு, வசனம் பெருகிற்று. அதுக்கு தான் அந்த அபிஷேகம். எதெல்லாம் சபையில தடையா இருக்குதோ, வசனம் பெருகாதபடிக்கு யாரெல்லாம் தடையா உட்கார்ந்துட்டு இருக்காங்களோ, யாரெல்லாம் பிரச்சனை பண்ணிட்டு இருக்காங்களோ, யாரெல்லாம் என்ன குழப்பத்தை உண்டாக்குறாங்களோ, அவங்களாண்டவர் அப்புறப்படுத்திடுவார். ஏரோது ராஜாவை கர்த்தர் அப்புறப்படுத்திட்டார். ஏரோது அப்புறப்படுத்தினதுக்கு அப்புறம் தான் அந்த இடத்துல என்ன ஆச்சான்? வசனம் பெருகினது. ஹல்லேலூயா. இன்னும் கூட நீங்க வேதத்தில் வாசிச்சு பார்த்தீங்கன்னாக்கா வாசிக்கலாம்.
அப்போஸ்தலர் நடவடிக்கை புஸ்தகத்தில் 13ஆம் அதிகாரம் 49வது வசனத்தை வாசிக்கலாம். கர்த்தருடைய வசனம் கர்த்தருடைய வசனம் அத்தேசமெங்கும் பிரசித்தமாயிற்று. அத்தேசமெங்கும் பிரசித்தமாயிற்று. ஹல்லேலூயா. எல்லா இடங்களுக்கும் கர்த்தருடைய வசனம் போயிடுச்சு. அதில் பாருங்க, அந்த ஜனங்க எப்படிப்பட்ட ஆவல் உள்ளவர்களாக இருந்தாங்களாம். வாசிக்கலாம் 42, 43, 44 வாசிக்கலாம். அவர்கள் யூதருடைய ஜெப ஆலயத்திலிருந்து புறப்படுகையில் அடுத்த ஓய்வு நாளில் ரொம்ப ஆவலா காத்திருக்காங்க. எப்ப சண்டே வரும், எப்ப அடுத்த ஓய்வு நாள் வரும் அப்படின்னு அந்த ஜனங்க காத்திருக்கிறாங்க. இந்த வசனங்களை தங்களுக்கு சொல்ல வேண்டும் என்று புறஜாதியார் வேண்டிக் கொண்டார்கள். புறஜாதியார், அதாவது இயேசுவை அறியாதவர்கள் எண்ணிக்கொண்டார்கள். ஜெப ஆலயத்தில் கூடின சபை கலைந்து போன பின்பு யூதரிலும் யூத மார்க்கத்தில் அமைந்த பக்தி உள்ளவர்களிலும் யூத மார்க்கத்தில் அமைந்த ரொம்ப ட்ரெடிஷனலா இருக்கிறவங்க பக்தி உள்ளவர்களும் அநேகர் பவுலையும் பர்னபாவையும் பின்பற்றினார்கள். அவர்களுடனே இவர்கள் பேசி தேவனுடைய கிருபையிலே நிலை கொண்டிருக்கும்படி அவர்களுக்கு புத்தி சொன்னார்கள். அடுத்த ஓய்வு நாளிலே கொஞ்சம் குறைய பட்டணத்தார் அனைவரும் பாருங்க, அந்த ஹோல் சிட்டி, அந்த பட்டணத்தார் கொஞ்சம் குறைய, ஒருத்தர் 2 பேர் தவிர தேவ வசனத்தை கேட்கும்படி கூடி வந்தார்கள். எங்க வந்தாங்களா? வசனத்தை, எங்களுக்கு அற்புதம்லாம் வேண்டாம், எங்களுக்கு அது வேண்டாம், இது வேண்டாம், தேவனுடைய வார்த்தை வேண்டும். வசன எழுப்புதல். ஹல்லேலூயா. வசனத்தை ஆண்டவர் பெருக செய்த அந்த தேசம் முழுவதும் வசனம் போச்சு. அந்த தேசம் முழுவதும் கர்த்தருடைய வார்த்தை பிரசங்கிக்கப்பட்டது. அந்த ஜனங்களுக்கு ஒரு ஆர்வம் வந்துடுச்சு. பாருங்க, எப்ப சண்டே வரும், எப்ப ஆராதனை வரும் அப்படின்னு சொல்லி ஆவலா காத்துட்டு இருந்தாங்க. அப்படி ஆவலாக காத்துட்டு இருந்தவங்க அடுத்த சண்டே வரும் பொழுது என்ன நடக்குதா, பர்னபாவும் பவுலும் போய் பிரசங்கம் பண்ணும் பொழுது அந்த ஹோல் மொத்த பட்டணமே அந்த சபைக்குள்ள வந்துருச்சுங்க. ஹல்லேலூயா. எவ்வளோ பெரிய எழுப்புதல் இல்லை? யோசிச்சு பாருங்க, எவ்வளோ பெரிய திண்டிவனமே மொத்தமே அடே சபைக்குள்ள வந்துட்டாங்க. யோசிச்சு பாருங்க, அதான் எழுப்புதல். அந்த மாதிரியான எழுப்புதல் உண்டாவதுக்கு காரணம் அந்த அப்போஸ்தலர்கள் மேல போட்ட அக்கினி. ஹல்லேலூயா. எழுப்புதலின் அக்கினி. அவங்க பேச திகட்டல. அவங்க பேச கேட்டுக்கிட்டே இருக்கலாம் போல இருக்குது. எப்போ பேசுவாங்க அப்படின்னு ரொம்ப ஆர்வம் அந்த ஜனங்களுக்கு. அவங்களுக்கு இயேசுவையும் தெரியாது, இயேசு கிறிஸ்துடைய அற்புதத்தையும் அவங்க பார்க்கல, இயேசு கிறிஸ்துடைய வசனத்தையும் அவங்க கேட்கல, அவங்க எதுவுமே தெரியாது, புறஜாதி மக்கள். ஆனால் இந்த பவுலும் பர்னபாவும் பேசத்தை கேட்க வசனத்தை கேட்க அவங்களுக்கு அவ்வளவு ஆசை, வசனத்து மேலே அவ்வளவு தாகம், அவ்வளோ வாஞ்சை வந்துருச்சு. நீங்கள் நிறைய பேர் உட்காந்து தூங்குறோம், வசனம் கேட்கும் பொழுது தான் தூக்கம் வரும். பாருங்க, அப்போ வேற ஆவி ஏதோ ஒன்று கிரியை செய்யுது. பரிசுத்த ஆவியானவர் கிரியை செஞ்சா இந்த எழுப்புதல் காலத்தில் நீங்கள் அபிஷேகத்தை பெற்றிருந்தீங்கன்னாக்கா வசனத்தை கேட்கறதுக்கு உங்களுக்கு ஆவல் இருக்கும். தீர்க்க தரிசனம் சொல்லுவாரா, அதுக்கு வர மாட்டாங்க. ஜோமனி ஏதாவது சொல்லுவாராம், அதுக்கு வர மாட்டாங்க. இந்த நோவு சரியாகணும், இந்த வியாதி சரியாகணும், அதுக்கு வர மாட்டாங்க. இங்கே எதுக்கு வந்தாங்களாம்? வசனத்தை கேட்கறதுக்கு வந்தாங்களாங்க. ஹல்லேலூயா. அதுதான் பெரிய எழுப்புதல். வசனத்தை கேட்கறதுக்கு வந்தாங்க. இன்னைக்கு நிறைய பேர் சபைக்கு எதுக்கு போறாங்கன்னு தெரியல. சபைக்கு நிறைய பேர் இன்னொரு ஃப்ரெண்டை போய் பார்த்து பேசிடலாம். நீங்கள் அந்த சபைக்கு போனாக்கா அவங்கள பார்க்கலாம், அவங்ககிட்ட கொஞ்சம் நேரம் பேசலாம். சில இடங்களில் பார்த்தீங்கன்னா புதுசாக நகை எதாவது போட்டு போயிருப்பாங்க. நான் போட்டிருக்கிற நகை எப்படி இருக்குதுன்னு காமிக்கிறதுக்கு சபைக்கு போவாங்க. சில புது புடவை கட்டியிருப்பாங்க. பாருங்கள், அப்படியே புதுசாக கட்டிட்டு சபைக்கு போனாக்கா ரொம்ப நல்லா இருக்கு சிஸ்டர் அப்படி சொன்னால் ஒரு சந்தோஷம்.
அதுக்கு சபைக்கு போவாங்க. சிலர் பார்த்தீங்கன்னாக்கா சபைக்கு எதுக்கு போவாங்க? சண்டை போடணும் அவங்கள பார்த்து, அதுக்காக போவாங்க. அவங்கள விடக்கூடாது, அவங்கள சண்டை போடணும். பாருங்கள், இப்படி தான் சபைக்கு போடுறாங்க. சில அற்புதம் பெற்றுக்கணும் அதுக்காக போகிறாங்க. ஆனால் உண்மையாக எழுப்புதல் காலத்தில் சபைக்கு எதுக்கு வருவாங்க தெரியுமா? மனுஷனெல்லாம் பார்க்க மாட்டாங்க, தேவனுடைய வார்த்தையை தான் பார்ப்பாங்க. ஹல்லேலூயா! தேவனுடைய வசனத்தை தான் கேட்பாங்க. அதுதாங்க கடைசி கால எழுப்புதல். அந்த எழுப்புதல் காலத்தில் வந்துட்டோம். அதுக்கு தான் ஆண்டவர் இந்த அபிஷேகத்தை நமக்கு கொடுக்கிறார். சும்மா பேசிட்டு போகிறது கிடையாது. ஆண்டவர் ஏன் அபிஷேகத்தை கொடுக்குறாரு? தூங்கிட்டு போகிறதுக்கோ அல்லது இந்த காதலை வாங்கி இந்த காதலை விட்டுட்டு போகிறதுக்கோ ஆண்டவர் நம்மை அழைக்கவில்லை. அதுக்கு ஆண்டவர் அபிஷேகத்தை போடல, அதுக்கு அந்த அக்னியை கர்த்தர் போடல. ஏன் அக்னியை ஆண்டவர் போட்டார்னாக்கா, வசன தாகத்தை உண்டாக்குவதற்காக. வசனத்தின் மேலே ஒரு வாஞ்சை, ஒரு ஈர்ப்பு உண்டாச்சு, அதில் அவ்வளவு அன்பு உண்டாயிடுச்சு. அதனால தான் ஜனங்க பாருங்க, அந்த பட்டணத்தில் இருக்கிறவங்க எல்லாம் கூட்டிட்டான். மேக்னெட் மாதிரி அவங்க பேசுனாங்க. அவங்க சாதாரணமாக தான் பேசுனாங்க, ஆனால் அந்த வார்த்தையில் அவ்வளவு வல்லமை இருந்தது. ஹல்லேலூயா! அது அபிஷேகம் பண்ணப்பட்ட வார்த்தைகள், அது தேவனுடைய வார்த்தைகள். அந்த வார்த்தையில் அவ்வளவு கிருபை பொரிந்தினதாக இருந்தது. அந்த வார்த்தைகள் ஆறுதல் படுத்தக்கூடியதாக இருந்தது. அந்த வார்த்தைகள் கண்டித்து உணர்த்தக்கூடியதாக இருந்தது. அந்த வார்த்தைகள் சீர்படுத்தக்கூடியதாக இருந்தது. அந்த வார்த்தைகள் ஸ்திரப்படுத்தி, அந்த வார்த்தைகள் விசுவாசத்தில் கொண்டு போய் நிறுத்தக்கூடியதாய், அந்த வார்த்தைகள் இயேசு கிறிஸ்துவினுடைய உயிர்த்தெழுதலை மெய்ப்பிக்கிறதா இருந்தது. ஹல்லேலூயா! அது ஆவலாய் கேட்டாங்க வந்து வசன எழுப்புதல். ஹல்லேலூயா! வசனங்கள் பெருகினது. அதுக்கு தான் கர்த்தர் இந்த அபிஷேகத்தை போடுறாரு. எனக்கு அன்பானவர்களே, எழுப்புதல் காலத்தில், இந்த கடைசி காலத்தில் அப்படித்தான் வசனம் எங்கும் பரவி சொல்லும். எல்லா இடங்களுக்கும் போகும், முள்ள முடுக்க எல்லா இடங்களுக்கும் போகும். ஒரு காலகட்டத்தில் நீங்கள் போய் கூப்பிடவே தேவையில்லை, ஜனங்கள் சபைக்குள்ள வசனத்தை கேட்கறதுக்கு ஓடி வருவார்கள். ஹல்லேலூயா! அதுக்கு தான் இந்த அபிஷேகத்தை பெற்றுக்கொள்ளணும். இந்த அபிஷேகத்தை பெற்றுக்கொண்டீங்கன்னா கர்த்தர் அந்த அற்புதங்களை செய்வார், மகிழ்ச்சி ஆக்குவார். ஹல்லேலூயா! கடைசியாக உன்னையும் சொல்லி முடிக்கிறேன். இந்த சபைகளில் ஆண்டவர் பாருங்க, விசுவாசிகளை பெருக செய்து, சபையை ஆண்டவர் பெருக செய்து, சபையில் ஆண்டவர் தேவனுடைய வார்த்தையை பெருக செய்து, அதோடு விட்டல, அவங்களுக்குள்ள ஒரு நல்ல ஃபெலோஷிப்பை பெருக செய்தார், ஒரு ஐக்கியத்தை பெருக செய்தார். இப்போ சண்டை போட்டுனுக்கிறதுக்காக அங்கே அப்படி செய்யலாண்டவர், அதுக்கு அபிஷேகத்தை கொடுக்கல. எதுக்கு அபிஷேகத்தை கொடுக்கிறார் ஆவியானவர்? கடைசி நாட்களில் இந்த எழுப்புதல் அக்கினி வரும்பொழுது என்ன ஆகும்? ஒரு ஃபெலோஷிப் உண்டாகும், ஒரு ஐக்கியம் உண்டாகும். ஹல்லேலூயா! வேதத்தை வாசித்து பார்க்கலாம். அப்போஸ்தலர் நடவடிக்கை புஸ்தகத்தில் 2ஆம் அதிகாரம் 42ஆம் வசனத்தை வாசிக்கலாம். அவர்கள் அப்போஸ்தலருடைய உபதேசத்திலும் அந்யோன்யத்திலும், அந்யோன்யன்றது தான் ஃபெலோஷிப், அந்யோன்யத்திலும், அப்பம் பிட்குதலிலும், ஜெபம் பண்ணுதலிலும் உறுதியாய் தரித்திருந்தார்கள். பாருங்க, அங்க எப்படி இருந்தது? அந்யோன்யத்தில் இருந்தாங்களாம். அதுதான் ஃபெலோஷிப். ஒருத்தருக்கு ஒருத்தர் ரொம்ப க்ளோஸாக இருந்தாங்க, ஒரு ஃபெலோஷிப் இருந்தது. அதுக்கு தான் அந்த அபிஷேகம். ஹல்லேலூயா! அந்த ஃபெலோஷிப்புடைய இன்னொரு தாக்கத்தை பாருங்க. 4ஆம் அதிகாரம் 32ஆம் வசனத்தை வாசிக்கலாம். 4ஆம் அதிகாரம் அப்போஸ்தலர் 4. விசுவாசிகளாகிய திரளான கூட்டத்தார், திரளான எவ்வளவு நம்பர்னு தெரியாது, திரளான கூட்டத்தார் ஒரே இருதயமும். பாருங்க எப்படி, இதுதான் ஃபெலோஷிப். ஒரே இருதயம், ஒரே மனமும் உள்ளவர்களாய் இருந்தார்கள். ஒருவனாகிலும் தனக்குள்ளவைகளில் ஒன்றையும் தன்னுடையது என்று சொல்லவில்லை. சுயமே கிடையாதுங்க, எந்த செல்ஃபிஷ்னஸும் கிடையாது, சுயமே இல்லை, எனக்குரியது அப்படியெல்லாம் சொல்லவே இல்லை. சகலமும் அவர்களுக்கு பொதுவாய் இருந்தது. இதுதான் ஃபெலோஷிப். ஹல்லேலூயா! ஐக்கியம் பெருகிச்சுங்க. வெரி சிம்பிள். இந்த அபிஷேகத்தை ஆண்டவர் ஏன் கொடுக்கிறார்னாக்கா,
விசுவாசிகளுக்குள், சபைகளுக்குள் ஒரு ஐக்கியத்தை உண்டாக்கி கொடுப்பதற்காக, ஒரு ஐக்கியத்தை பெருக செய்வதற்காக. நீ அங்கே போவாது இங்கே போவதெல்லாம் கிடையாது. அங்கே ஒரு ஃபெலோஷிப் உண்டாயிடுச்சு, ஒரு பெரிய ஒரு மனம் உண்டாயிடுச்சு, ஒரே இருதயமா. எப்படி எல்லாருக்கும் ஒரே இருதயம் இருந்துச்சு, உன்னையே யோசித்தாங்க எல்லாருமே, ஒரே மனசு, வேவரிங் மைண்ட்லாம் கிடையாது, இப்படி எப்படி எல்லாம் கிடையாது, ஒரே மனசு இருந்துச்சு. பாருங்க, அவங்க எல்லாம் ஒருமனப்பட்டு இருந்தாங்க. அதுதான் ஃபெலோஷிப். ஹல்லேலூயா. இந்த அபிஷேகத்தை கர்த்தர் நமக்குள்ள ஒரு ஃபெலோஷிப்பை உண்டாக்குறதுக்கு கொடுக்கிறார். ஹல்லேலூயா. தேவனுடைய பிள்ளைகள் எல்லாம் ஒரு ஃபெலோஷிப்பாக இருக்கணும் அப்படின்றதுக்காக ஆண்டவர் அந்த அபிஷேகத்தை கொடுக்கிறார். சபையில் சண்டை போட்டுன்னு இருந்தாக்கா சமாதானமாக இருக்குமா? சபை என்னதான் பெருகிட்டாலும், சபையில் என்னதான் அற்புத அடையாளங்கள் நடந்தாலும், எவ்வளோ கூட்டம் வந்தாலும், அந்த சபையில் 2 பிரிவு 3 பிரிவாக இருந்தாக்கா நல்லா இருக்குமா? இருக்கா? இப்போ நிறைய சபையில் அப்படி தான் இருக்குது. பாஸ்டர் ஒரு கோஷ்டி, பாஸ்டர் அம்மா ஒரு கோஷ்டி, நடுவில் அது அசிஸ்டன்ட் பாஸ்டர் ஒரு கோஷ்டி. இப்போ பாருங்கள், அப்படி தனித்தனியாக இருக்காங்க. நிறைய சபைகளில் பார்க்குறோம். அவங்க ஆள், இவங்க ஆள். பாருங்கள், அப்படி தான் சபைனும் ஆவிக்குரிய சபைனும் அந்நிய பாஷையில் பேசுவாங்க, எல்லாம் பண்ணுவாங்க, போவாங்க, வருவாங்க, எல்லாம் நடக்கும். ஆனால் அங்கே பார்த்தீங்கன்னா ஒரு பெரிய பாலிடிக்ஸ் நடந்துட்டுருக்கோம், ஒரு பெரிய அங்கே பெரிய அரசாட்சியாக நடந்துட்டுருக்கோம். பாஸ்டருக்கு தெரியாமல் அந்த அம்மா எதாவது ஒன்று பண்ணிகிட்டு இருப்பாங்க, அந்த அம்மாவுக்கு தெரியாமல் பாஸ்டர் ஏதாச்சும் ஒன்று பண்ணிகிட்டு இருப்பார், இவங்களுக்கெல்லாம் தெரியாமல் மூப்பர், அதாவது இவங்களுக்கெல்லாம் தெரியாமல் தலைவர், அங்கே ஒரு தலைவர் இருப்பார், அவர் ஒன்று பண்ணிகிட்டு இருப்பார். பாருங்க, இந்த மாதிரியான பாலிடிக்ஸ்லாம் இப்போ சபைகளில் நீங்கள் பார்க்கலாம். அந்த கமிட்டி, இந்த கமிட்டி, அதெல்லாம் பார்க்குறீங்கள நிறைய இடங்கள்ல, அது இதுன்னு சொல்லிட்டு. பாருங்க, இந்த சபையில் ஒரே இருதயம் இருந்துச்சான், ஒரே மனசு இருந்துச்சான். அவங்க தங்களுக்குன்னு எதையும் யோசிக்கல, எல்லாம் பொதுவாக வச்சுருந்தாங்களா? ஹல்லேலூயா. இதுதான் ஃபெலோஷிப். இதுக்கு தான் கர்த்தர் இந்த அபிஷேகத்தை போட்டார். இந்த அக்கினி விழுந்த உடனே அவங்கெல்லாம் வெவ்வேறு இடங்கள்ல இருந்தவங்க, அவங்கெல்லாம் வெவ்வேறு மொழி பேசுகிறவங்க, தனித்தனியாக கடந்தவங்க, சபைக்குள்ளே வந்த உடனே ஒரு பெரிய ஃபெலோஷிப், எல்லாம் ஒரு மனசாக ஆயிட்டாங்க. எப்படி அது முடிஞ்சிச்சு? அதுக்கு தான் கர்த்தர் அந்த அக்கினியை போட்டார், அந்த அபிஷேகம். ஹல்லேலூயா. இந்த அபிஷேகத்தை பெற்றுக்கொண்டவங்க சபையில் பிரிவினைக்கு இடம் கொடுக்க மாட்டாங்க, சபையில் பாகுபாடுக்கு இடம் கொடுக்க மாட்டாங்க. இன்னும் சில சபையில் பார்த்தீங்கன்னாக்கா, நான் அந்த ஜாதி, அவங்கெல்லாம் ஒரு கூட்டம், இந்த ஜாதி ஒரு கூட்டம், நாங்கள் அந்த சவுத் சைடு, நாங்கள் நார்த் சைடு. நான் பார்க்குறேங்க, நடக்கிற சம்பவத்தை சொல்கிறேன். என்ன ஃபெலோஷிப் இருக்குது, என்ன ஆவிக்குரிய காரியம் இருக்குது? அந்த சபையில் எப்படி எழுப்புதலை ஆண்டவர் போடுவார்? எப்படி சபை பெருகும்? எப்படி வசனம் பெருகும்? நாங்கள் தான் நாட்டை ஆள்றவங்க, நாங்கள் இல்லை ஆதி மனுஷர்கள். பாருங்க, இப்படி எல்லாம். எனக்கு அன்பானவர்களே, இந்த கடைசி காலத்தில் யாரையும் நான் குற்றப்படுத்துறதுக்கு பேசலை. நீங்கள் சபைகளில் நடக்குது, சபைகளில் இருக்கிறத நான் உங்கள்கிட்ட சொல்கிறேன். சபைகளில் ஒரு ஃபெலோஷிப் வேணும். நீங்கள் போகிற சபையில் ஒரு ஃபெலோஷிப் வேணும். இதெல்லாம் இருக்கவே கூடாது. அங்கே ஆவியானவர் தான் தலைவர், ஆவியானவர் தான் உங்களை நடத்தணும். ஒரே மனசு இருக்கணும். அங்கே இருக்கிற பாஸ்டருக்கும் சரி, அங்கே இருக்கிற விசுவாசிகளுக்கும் சரி, உங்கள் கூட இருக்கிறவங்களுக்கும் சரி, ஒரே மனசு இருக்கணும், ஒரே இருதயம் இருக்கணும். எந்த சுயநலமும் இருக்கக்கூடாது. சபை பெருகி வளரும். ஹல்லேலூயா. ஒரு பெரிய ஃபெலோஷிப் உண்டாகும். அதுக்கு தான் கர்த்தர் இந்த கடைசி காலத்தில் எழுப்புதலை கொண்டு வருகிறார். அந்த எழுப்புதல் அக்கினி அதுக்கு தான் ஆண்டவர் போடுறார். எனக்கு எதுக்கு? நான் தான் அபிஷேகத்தை பெற்றுக்கிட்டேனே, எனக்கு எதுக்கு? நீ அபிஷேகத்தை பெற்றது உண்மைதான். ஆனால் உங்கள் சபையில் ஒரு மனம் இருக்கா? உங்கள் சபை பெருகி இருக்குதா? உங்கள் சபையில் வசனம் இருக்குதா? கொஞ்சம் யோசிச்சு பாருங்க. உங்கள் சபையில் இன்னும் ஆட்களை அப்படியே எண்ணிட்டே இருக்கிறோமா?
பாருங்க, யோசிச்சு பாருங்க. ஏன் எனக்கு அன்பானவர்கள், அந்த கடைசி கால எழுப்பதில் அக்கனியை பெறாததுனால தான். அது எழுப்பதில் அக்கனி ஏன் ஆண்டவர் போட்டார்னு புரிஞ்சு கொள்ளாதனால தான் இன்னைக்கு சபைகளில் இப்படிப்பட்ட குழப்பங்கள் உருவாகிறது. இனி வரும் நாட்களில் நம்ம சபையில் அப்படியெல்லாம் வராது. ஹல்லேலூயா. கர்த்தர் நம்மை பயன்படுத்துகிற விதம் வித்தியாசமாக இருக்க போகிறது. அப்போஸ்தலர் காலத்தில் கர்த்தர் அப்படி தான் வித்தியாசமாய் பயன்படுத்தினார். அதுக்கு காரணம் அவங்க பெற்றுக்கொண்ட அந்த அபிஷேகம். ஹல்லேலூயா. அவர்கள் மேலே அக்னிமயமான நாவு அமர்ந்தது. எல்லாரும் பரிசுத்த ஆவியினால் நிரப்பப்பட்டார்கள். எல்லாம் அந்நிய பாஷையில் பேசினார்கள். எல்லாரும் அந்த அபிஷேகத்துக்குள்ளே வந்த உடனே அங்கே பெரிய மாற்றம் உண்டாயிடுச்சு, எழுப்புதல் உண்டாயிடுச்சு. இந்த 2வது இயேசு கிறிஸ்துவின் வருகைக்கு முன்பதாக அப்படிப்பட்ட ஒரு எழுப்புதலை கர்த்தர் நம்மை கொண்டு செய்ய போகிறார். ஹல்லேலூயா. யாருக்கோ இல்லை இந்த பிரசங்கம், எனக்கு, உங்களுக்கு. ஹல்லேலூயா. நம்மை கொண்டு ஆண்டவர் செய்ய போகிறார். அப்போ ஆண்டவரே, என் மேலே அக்னியை போடுறதுடைய ரகசியம் என்ன? என்னால் சபை வளரணும், விசுவாசிகள் வளரணும், என்னால் வசனங்கள் வளரணும், என்னால் ஐக்கியம் வளரணும், எனக்கு அந்த அபிஷேகம் வேணும் அப்படி சொல்லி நீங்கள் கேட்கணும். எல்லாம் குறை சொன்னதெல்லாம் போதும். பாஸ்டரை குறை சொன்னது போதும், சிஸ்டர் குறை சொன்னது போதும், இவங்கள குறை சொன்னதெல்லாம் போதும். ஆவியானவரே, என்ன நிரப்புங்க, என்ன ஃபில்ஃபில் பண்ணுங்க, என்ன நிரப்புங்க, என்ன பயன்படுத்துங்க. ஆதி அப்போஸ்தலர் போல நான் பயன்படணும். இந்த கடைசி கால எழுப்புதலிலே என்ன பயன்படுத்துங்க அப்படி சொல்லி நீங்கள் கேட்டிங்கனாக்கா, ஆதி அப்போஸ்தலர் மேலே போட்டு அந்த அக்கினியை கர்த்தர் நம்ம மேலே போடுவார். நம்மையும் ஆண்டவர் பயன்படுத்துவார். கேட்கலாமா? எல்லாரும் கண்களை மூடி இயேசுவை நோக்கி பார்த்து, இயேசுவை நோக்கி பார்த்து எல்லாரும் வாயை திறந்து, இயேசுவே என்னைய நிரப்புங்கன்னு சொல்லுங்க. இந்த சோஷியல் மீடியாவில் மூலமாய் பார்க்கிறேன் இந்த அன்பு சகோதர சகோதரிகள் மேலே அந்த அக்னியை போடுவீராக. அவருடைய சபை வளரட்டும், விசுவாசிகள் வளரட்டும், ஐக்கியம் வளரட்டும், வசனங்கள் பெருகட்டும். இயேசுவின் நாமத்தினாலே இவர்கள் மேலே அந்த அக்னி விழட்டும். இயேசுவின் நாமத்தினாலே தகப்பனை எழுப்புதலின் தீயாய் பரவட்டும். அவர்களை உம்முடைய ஆணை பாய்ந்த கரங்களில் ஒப்புக் கொடுக்கிறேன். இயேசுவின் நாமத்தின் நல்ல பிதாவே.